ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் இங்கே பாருங்கள் களை வெட்டின கொள்ளை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம குடும்ப கிச்சனில் இன்றைக்கி நம்ம விவசாயத்தை பற்றி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா களை வெட்டின கொள்ளை எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். களை வெட்டாத கொள்ளை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ பில்லு பாருங்கள். இந்த பூண்டு இந்த பில்லு பாருங்கள் எவ்வளோ புல்லாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் நம்ம வந்து மோட்ரு கொட்டாயை காமிச்சிருந்தீங்களா, நம்ம புதுசாக நம்மளுக்கு நீவாக கரண்ட்டு வந்துருந்தது இல்லைங்களா, அதை நான் வீடியோ போட்டிருந்தேன், எல்லாம் பார்த்துப்பீங்க. இப்போ பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சமாக சின்னோண்டு எனக்கு தோட்டத்துக்கு எனக்கு வீட்டுக்கு தேவையானதுக்காக நான் தோட்டம் போட்டிருந்தேன். இதை பாருங்கள் இதுலேயே கீரை, இதை பாருங்கள் இதுலேயே கீரை வந்திருக்கு. இதுலேயே வெண்டைக்காய் போட்டிருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு புளிச்சக்கீரை போட்டிருக்கிறேன். கொஞ்சம் இருந்ததெல்லாம் வந்துருக்குது. அதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு பாருங்களேன், கேழ்வரகு செடி இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் செடியில் அதிலே பாருங்களேன் இது நல்லா வந்துருந்துச்சு இந்த கீரை. அப்புறம் என்னன்னு தெரியல இப்படி மஞ்சள் பூத்துருச்சு, அது எல்லாமே இப்படி ஆகிடுச்சு. இது வந்து இப்போது செகண்ட் டைம் நம்ம வந்து ரெண்டாவது இந்த இடம் கொத்தி நானேவே மம்டியாட்டியே வச்சு கொத்தி இந்த இடம் போட்டிருந்தேன். இதில் கரண்ட்டு எர்த்து ஒயர் கொடுத்துருக்குறாங்கன்றதுனால இதில் வண்டி வராது இல்லையா, ஒரு எர்த்து ஒயர் இருக்கிறதுனால வண்டி வராது. அதனால் இதில் நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம வீட்டுக்குள்ளே காய்கறி தோட்டம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கம்பி வெளி விட்டு இதெல்லாம் நாங்களும் எங்கள் பசங்களுமே தாங்க ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி இதை பாருங்கள் கம்பி வெளி விட்டு இதுக்கு நம்ம கார்டன் போட்டாச்சு. இது ஃபஸ்ட் டைம் போட்ட கம்பு இது சாரி வெண்டைக்காய். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 1/4 கிலோவுக்கு வெண்டைக்காய் கொடுத்துருது. பாருங்கள் நான் புளிச்சக்கீரை எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். புளிச்சக்கீரையும் பாருங்கள் அழகாக இருக்குதுங்க. பாருங்கள் இது பாருங்கள் ஒரு செடி தாங்க அந்த புளிச்சக்கீரை ஒரு செடி தாங்க இருக்குது. எவ்வளோ இருக்குது பாருங்களேன் கீரை ஒரு செடியில் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்க வெண்டைக்காய் அதே பாருங்க இந்த இது இருக்குது பாருங்கள் புளிச்சக்கீரை. பாருங்க கொத்தரங்காய், அதுலேயே கொத்தரங்காய் செடியெலாம் போட்டுருக்குறேன். பாருங்கள் அதுலேயே கேழ்வரகு வந்துருக்குது. பாருங்கள் நம்ம தோட்டத்துள்ளே நம்மளுடைய போர் பாருங்கள், போர் இல்லை மோட்ரு போட்டிருக்கோம். பாருங்கள் இதெல்லாம் கம்பு, விவசாய கம்பு. நாட்டு கம்பு போட்டோம், எதுவுமே நாட்டு கம்பு சரியாகவே வரல. ஒரு சைடு மட்டும் நாட்டு கம்பு போட்டு பார்த்தோம், இந்த கொள்ளையில் இதில் வரவே இல்லை. விவசாய கம்பு தான் வந்துருது. இதை எவ்வளோ பேர் விவசாயிங்க பார்க்குறாங்கன்னு தெரியல. விவசாய கம்பு நல்லா வர கம்பாக இருந்தால் கூட எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நாங்கள் வந்து வாங்கிப்போம், இல்லை கொரியரில் அனுப்ப முடிஞ்சா கூட நாங்கள் வாங்கிப்போங்க. பாருங்களேன் தண்ணி பாருங்கள் உள்ளே போய் கிடக்குது. இந்த கேணியில் தாங்க மோட்ரு போட்டு நம்ம இங்கேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறதா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இதுலேருந்து தண்ணி இந்த இருக்குது பாருங்களா, தொட்டி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த தொட்டிலேருந்து தண்ணி வேஸ்ட் ஆகி இங்காண்ட போகும். சரி அதை வேஸ்ட் ஆகிற தண்ணியை நம்ம விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த கார்டன் பண்ணணுங்க. சும்மா டெய்லி வீட்டுக்கு நம்மளுக்கு தேவையாக இருக்கும்ல, அப்பப்போ டெய்லி சந்தைக்கு போகணும். நம்ம வாரத்தில் தான் சந்தைக்கு போவோங்க பேர் ஓனான். பார்த்திங்கன்னா இது வந்து கொத்தரங்காய் காய், இது கொத்தரங்காய் செடிங்க. பாருங்க இதுலேயே முருங்கைக்கன்று நட்டு வச்சுருக்குறேன், இன்னும் வரல அவங்க. இதுலேயே கொஞ்சோண்டு தட்டைப்பயிறு பாருங்கள், அது எப்படி அழகாக சூப்பராக பறந்து வராங்கன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகுங்க. இது ஏற்கனவே நம்ம போட்டிருந்த கேழ்வரகு கொட்டி இந்த மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கன்று வச்சுருக்கேன். முருங்கைக்கன்று தாங்க நீட்டாக வரவே மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா இது புளிச்சக்கீரை, நமக்கு பாருங்கள் புளிச்சக்கீரை வந்துருக்கு. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்துருக்குறாங்க. காலையில் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிட்டேன் நான். பார்த்திங்கன்னா பாருங்கள் புளிச்சக்கீரைங்களே ஒரு செடி இவ்வளோ வந்துருக்குது. வெண்டைக்காய் எங்கேயே இப்போ பார்த்தேன் நான், காணும். நல்லா பெரிய வெண்டைக்காய் அது இருக்குது பாருங்கள், சூப்பரான வெண்டைக்காங்க பாருங்கள், இவ்வளோ பெருசுக்கு பாருங்கள் வெண்டைக்காய். எல்லாம் அது பாருங்கள் பிஞ்சியாக வந்துருக்குறாங்க பாருங்கள், பிஞ்சு விட்டு வந்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள் இதே பாருங்கள் வெண்டைக்காய் பறிக்கிறோம் பாருங்கள். நம்ம வெண்டைக்காய் இருக்கான்னு பார்க்கணுங்க, செடியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, தெரியாது எங்களுக்கு. பாருங்கள் இதாங்க விவசாயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான இயற்கையான வாழ்க்கை இல்லைங்களா நம்மளுக்கு. இதில் வந்து நான் எதுவுமே நிறையா கலக்கலை, இந்த யூரியாலாம் எதுவுமே போடலை. இது வந்து எல்லாம் ஆட்டியோட அந்த சாணி தான் எடுத்துகிட்டு வந்து காய போட்டு நுணுக்கி இதில் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த கீரையில் கூட நான் எதுவுமே போடவே இல்லைங்க, ஆனாலும் இப்படி மஞ்சளாக இருக்குது, என்னான்னு தெரியல. அப்படி இதுலேயும் வந்து வெண்டைக்காயை போட்டிருக்குறேன், வெண்டைக்காய் செடி பிறகு. இதில் தப்பி இருந்த முன்னாடி போட்டிருந்தோம்ல வேர்க்கடலை, அதோடைய செடி ஒன்று வந்துருக்குது. பார்த்திங்கன்னா கீரை பாருங்கள், பாருங்கள் கீரை. அதில் வாழைக்கட்டை ஒன்று வச்சோம், வாழைக்கட்டை செத்து போயிட்டாங்க. ஒருத்தவங்க கொடுத்தாங்க, அதை வச்சோம், அது வாழைக்கட்டை செத்து போயிட்டாங்க. இன்னொருத்தவங்க வந்து பொழைச்சிக்கிட்டாங்க. இது பாருங்க இது பொழைச்சிக்கிச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த 6 மாதத்து முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா வந்திருந்தது, எல்லாம் ஆடு கடிச்சிருச்சு. திரும்பி எல்லாமே இப்போ தண்ணி விட எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் வாழைக்கண்ணு இது. இப்போ இதுவும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் இந்த தட்டைப்பயிறு போட்டிருக்கேன். தட்டைப்பயிறு பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள். இது இப்போ நான் களை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள களை எடுக்கக்குள்ளேயே அவங்கக்கிட்ட சொல்லி இதையும் களை கொஞ்சம் எடுத்து விட்டோம்னா சூப்பராக வந்துருங்க பாருங்கள். சூப்பரான தந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க எங்கள் கார்டன் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.